ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நீங்கள் பணத்தை யாருக்காக வேணாலும் செலவழிங்க, தப்பே கிடையாது. ஆனால் நேரத்தை தகுதியானவங்களுக்காக மட்டும் செலவழிங்க. பணத்தை விட நேரம் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அது தகுதியானவங்களுக்கு செலவழிக்கும் போது தான் அது உபயோகமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்ச இந்த காலகட்டத்தில் வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் நம்ம வாழ்ந்து தான் ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லையா? ஏன்னா அதிகபட்சம் மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இது இருக்குது. குறிப்பு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மனுஷனை ஒரு சிங்கம் விரட்டுது பசியில். அவனை எப்படியாவது கொன்று தின்னுறணும்னு நினச்சி விரட்டுது. அவனை எங்கெங்கேயோ ஓடி பார்க்குறான். கடைசியில் ஒரு மரத்துக்கிட்ட போகும்போது மரத்து மேலே ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு சொல்லுது அவனை காப்பாற்றணும்னு எண்ணத்தில், நீ மரத்து மேலே ஏறி வந்துட்டு அந்த சிங்கத்துக்கு மரம் ஏற தெரியாதுன்னு சொல்லுது. உடனே அவனை மரத்தில் ஏறிட்டான். ஏறின உடனே சிங்கத்துக்கு மரம் ஏற தெரியல. அதுவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்படினாலும் அவன் கீழே இறங்கி வருவான், அவனை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்குது. ஆனால் அந்த குரங்கு ரொம்ப நேரம் ஆக ஆக குரங்கு அப்படியே டயர்ட் தூங்க ஆரம்பிச்சிருது. இந்த சிங்கம் என்ன செய்யுது, அந்த மனுஷனை கூப்பிட்டு, நீ அந்த குரங்கு மட்டும் எனக்கு கீழே தள்ளி விட்டுரு, நான் அதை சாப்பிட்டேன்னு எனக்கு பசி தீர்ந்தோம், நான் போயிட்டேன், ஒன்றும் இன்னும் செய்ய மாட்டேன், நீ தப்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுது. மனுஷன் தான் பேராசை பிடிச்சவனாச்சு. நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்சவன் தான் அந்த மனிதன். அதிகபட்சம் 99% மனிதர்கள் அப்படித்தான். அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம தப்பிச்சிடலாம், அந்த குரங்கு தள்ளி விட்டுருவோன்னு சொல்லிட்டு குரங்கை தள்ளி விட்டுட்டான். சிங்கம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு குரங்கை தள்ளி விட்டான். குரங்கு கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே இந்த சிங்கம் சிரிக்குது. சிரிச்சுட்டே சொல்லுது அந்த குரங்குக்கிட்ட, பாத்தியா மனுஷனுக்கு நீ உதவி பண்ண, அவன் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டான், பாத்தியா இதுதான் மனுஷனோட புத்தி, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ மேலே போயிட்டு அவனை தள்ளி விடு, நான் அவனை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிச்சான். ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ நம்ம ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாசம். அப்போ அந்த குரங்கு சரின்னு மேலே ஏறி போயிடுச்சு. மேலே ஏறி போய் உட்காந்துக்கிட்டு அவனை கீழே தள்ளி விடலையாம். அப்போ அந்த சிங்கம் கோவத்தில் சொல்லிச்சான், நான் அவனை தள்ளி விடுத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குரங்கு சொல்லுது, அதாவது மனிதர்களுக்கு தான் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்சு மனசில் இருந்து அழுக்கோடு வாழ்கிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி மிருகங்களுக்கு அந்த மாதிரி குணம் எப்பவுமே கிடையாது. அதை நான் ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன். மனிதர்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரங்கள் இருக்குது. அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாம் மாறிடுச்சு. வாழ்க்கையில் மாற 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 காலங்கள் மாற மாற அவங்களோட குணாதிசயம் மாறிடுச்சு. மனிதர்கள்ட்ட அவங்க மிருகமாக மாறிட்டாங்க. ஆனால் நம்ம மிருகங்கள் அதே மனித குணத்தோடு நம்ம இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்த மாற்றுறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். ஏன்னா இது இயல்பாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இது கதை கிடையாது, ஒரு இயல்பாகவே அந்த மிருகங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாசத்தோட ஒரு ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் அதுக்கிட்ட அதிகமாகவே கிடையாது. அதோட தேவை என்ன தெரியுமா, தன் பசிக்கு வேட்டையாடி சாப்பிடணும், அதுதான் அதோட எண்ணம். ஆனால் அதை கொல்லணும், அது வாழக்கூடாது, அதை காலி பண்ணிடணும், அவங்க அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் எதுவுமே எந்த மிருகத்திட்டுமே கிடையாது, மனிதனை தவிர. ஏன்னா மனுஷன் மட்டும்தான் ஒருத்தன் வளர்ந்துட்டாலோ இல்லை ஒருத்தன் நல்லா இருந்துட்டாலோ அவனை எப்படி கெடுக்கலாம், அதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், அவன் வாழ விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி தான் யோசிக்கிறானே தவிர அவன் நல்லா இருக்கட்டும், நம்மளால தான் வளர முடியல, அவங்க வளர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் மனிதர்கள்ட்ட 99% சுத்தமாக கிடையாது. அதுதான் உண்மை, எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி காலகட்டங்கள் மாறிடுச்சு. ஆனால் மிருகங்கள் அப்படி கிடையாது. தனக்கு தேவை அந்த வேட்டையாடி சாப்பிடக்கூடியவர்கள் மட்டும்தான், அந்த நேரத்துக்கு அது வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அதுக்கு தேவையே தவிர அதை தவிர்த்து எந்த மிருகங்களையும் அது தொந்தரவு செய்கிறதில்ல. தனக்கு பசி அடங்கிருச்சுன்னா யாரையும் தொந்தரவு செய்கிறதில்ல. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் அவனுக்கு போதும் போதும் சொல்லவே மாட்டான். அதான் மனுஷன். நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்ச அந்த காலகட்டத்தில் மனுஷன் மட்டும்தான் இப்படி இருக்கிறானே தவிர மற்ற எந்த விலங்கினமும் இந்த மாதிரி கிடையாதுங்கிறது உண்மைங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா?